ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராக்லி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 5 கேம் அட் லோ எம்பி. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 99 டெட் பைரட்ஸ். இது முழுக்க ஒரு ஆஃப்லைன் கேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த கேம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமுங்க. நம்மளுக்கு எடுத்தவொடனே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கென்டையர் த லெஜெண்ட், அவர் கண்டிப்பாக ஒரு லெஜெண்ட் தாங்க, நம்ம சொல்லியே ஆகணும். ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்திருக்காங்க. இந்த கேம் முழுக்க ஒரு ஆன்லைன் கேமுங்க, ஆனால் ரொம்ப கம்மியான எம்பியில் கிடைக்குது. அதான் நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இதோட எம்பி சைஸ் பார்த்தீங்கன்னா 325 எம்பி தான். எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு WWயில் ஒரு கேரக்டரும் எவ்வளோ ஹைட்டு, அவங்க என்ன ஸ்டண்ட்டு, அவங்க என்ன மூவ், அவங்க என்ன ஸ்மேக் போடுறாங்களோ அந்த கேரக்டருக்கு அந்த பவரை கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாட்லாங்க. யாராச்சும் WW ரொம்ப லைக் பண்ணுறவங்கன்னா இந்த கேமை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் WW மாதிரி WWயில் இப்போ பெரிய கேம்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2K15, 2K20, இப்போ 2K20 வந்திருக்கு. பட் ப்ளே ஸ்டேஷனில் அது அவைலபிளாக இருக்குது. பட் அந்த ரேஞ்சில்னாலும் இது ஓகே, எல்லாமே இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ட்ரூ மேக்கென்டையர் கிக், இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதுதான் ட்ரூ மேக்கென்டையரோட சப்மிஷன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காய்ஸ் இந்த கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீபிள் ரேசிங். இந்த கேம் பற்றி சொல்லப்போனால் வேறு லெவலுங்க. இந்த கேம் நம்ம ஆஸ்பெக்ட் 8 NFS நீட் ஃபார் ஸ்பீட்லாம் ஏற்றுறதோட இந்த கேம் நம்ம ஏற்றிக்கலாம். யாருக்கெல்லாம்
ரொம்ப கம்மியான 2GB ரேம் அந்த மாதிரி ஃபோன்லாம் வச்சுருக்கவங்க இதை நீங்கள் உங்களுக்கு கார் ரேஸ் பிடிக்கும்னீங்கன்னா இந்த கேமை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். கிராஃபிக்ஸ் வேறு லெவல் இருக்குங்க, சூப்பராகவும் இருக்கும். இதுவும் ஒரு ஆன்லைன் கேம் தான், விளையாடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் ஏற்றிக்கிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே விளையாடலாம். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் பில்ட் பண்ணி நீங்களே செம்மையாக விளையாடி ஜெயிச்சிக்கலாம். கிராஃபிக்ஸ் வேறு லெவல் தாங்க, கண்டிப்பாக அந்த கேமுக்கு சொல்லி ஆகணும். அதுவும் கம்மியான எம்பியில் இது வந்து ஒரு வேறு லெவல் கேமுங்க. இதோட எம்பி பார்த்தீங்கன்னா 347 எம்பி தான். லாக்லாம் ஆகாது, எல்லா ஃபோனுக்குமே சூட்டபிளாக தான் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் காரை பில்டு கூட பண்ணிக்கலாம், அப்கிரேடும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் விளையாடலாம், போத் ஆஃப்லைன்லேயும் விளையாடலாம். பட் ஆன்லைனில் விளையாடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரேங்க் தேவை, உங்களுக்கு காரோட பவர் தேவைன்றதுனால நீங்கள் பவர் கார் கண்டிப்பாக ஏற்றாங்க ஆகணும். அப்படி பவர் ஏற்றணுன்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்லைன் கேமில் எக்ஸாக்டாக ஒரு 5 லெவலாச்சும் நீங்கள் முடிக்கணும், அப்போ தான் காருக்கு நீங்கள் பவர் ஏற்ற முடியும். அடுத்து பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டோம் பிளேட்ஸ். இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான், பட் என்னால் ஆஃப்லைன் கேம்னு சொன்னால் நம்பவே முடியல, அந்த அளவு வேறு லெவல் இருக்குங்க. இது எத்தனை பேர் விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 101 MB தான், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எடுத்த உடனே ஒரு நிஞ்சா வாரியர் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு கிடைச்ச வழியில் அவர் மாட்டம் போயிட்டுருப்பார். எதுக்க வர்ற எல்லா எனிமியும் நம்ம அடித்து துவம்சம் பண்ணணுங்க, அதாங்க நம்ம வேலை. ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த கேமு. இந்த கேமை நான் இதுக்கு முன்னாடி விளாண்டதில்லை, பட் ஆனால் நான் ஏற்றி விளாண்டதுக்கப்புறம் இந்த கேமை டெலீட் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லைங்க, அந்தளவு சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த கேம் ப்ரைவேட்டாக எனக்கு எதுக்கு பிடிச்சதுன்னா, சில டைம் நெட்டு இல்லாத சமயத்தில் இந்த கேம் ஆஃப்லைனில் விளையாடுறதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.